இந்தியா முழுமைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் நிகழ்வு. காதல் கசக்குதையா என்கிற மாதிரி இவர்களுக்கு தேர்தல் கசக்குதையா என்பதுதான். இந்திய ஒன்றிய அரசின் அமைச்சரவை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கான ஒப்புதலை அளித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் திராவிடம் என்கிற கருத்தியலும் கேரளத்தில் மார்க்சியம் என்கிற கருத்தியலும் அவர்கள் உள்ளே வருவதற்கு தடையாக இருக்கிறது. திராவிட இயக்க எதிர்ப்பு என்பதை மட்டுமே கொண்டவர்களை உருவாக்கி வேறு கொள்கை இல்லாமல் திராவிட இயக்கத்தை தாக்குவதை தமிழ்நாட்டில் வேலையாக வைத்திருக்கிறார்கள். அவர்களாலும் வெல்ல முடியவில்லை. இதனுடைய அடிப்படையான செய்தி என்ன? ஜனநாயகத்தை ஒழித்துவிட வேண்டும் என்பதுதான். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மறுபடியும் மழை. மறுபடியும் மழை என்பதை விட மறுபடியும் மழை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பெய்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் நமக்கு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அடிப்படை தேவை. ஆனால் அதே நேரத்தில் அளவுக்கு மிகுந்து மழை பெய்கிற போது நம்முடைய வாழ்க்கையும் பல சிக்கல்களுக்கு உள்ளாகிறது. அரசாங்கம் தன்னால் இயன்ற நடவடிக்கைகளை எல்லாம் விரைந்து செய்து கொண்டிருக்கிறது. எனினும் கூட மக்களின் துயரத்தை நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது, மதிப்பிட்டு விடக்கூடாது. இதற்கு இடையிலும் அரசியல் நிலவரங்களை நம்மால் கடந்து போக முடியவில்லை. அதுவும் இந்தியா முழுமைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் நிகழ்வு நேற்றைக்கு நடந்திருக்கிறது. அது பற்றி பேசியே ஆக வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். எல்லோரும் அறிவோம், நேற்றைக்கு அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி இந்திய ஒன்றிய அரசின் அமைச்சரவை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கான ஒப்புதலை அளித்திருக்கிறது. இனிமேல் அதற்கான முன் வரைவு சட்டம் உருவாக்கப்பட்டு அது நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால தொடரிலேயே முன்வைக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற 2014 தொடங்கி இது திரும்ப சொல்லப்படுகிறது. ஆனால் அப்போதெல்லாம் அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய பெரும்பான்மை இருந்தது, சொன்னார்கள், செய்யவில்லை. இப்போது அவ்வளவு பெரும்பான்மை இல்லை, இருந்தாலும் அமைச்சரவையின் ஒப்புதலை பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவில் நாடாளுமன்றம் சட்டமன்றம் இரண்டுக்கும் ஒன்றாகத்தான் தேர்தல்கள் 57 67 வரைக்கும் நடைபெற்றன. 57 52 முதலாக 52 என்று நாம் சொன்னாலும் அது 51 அக்டோபரில் தொடங்கி 52 பிப்ரவரி கடைசி வரைக்கும் நடந்தது. அது முதல் தேர்தல். இந்தியா முழுவதும் இருக்கிற சட்டமன்றங்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே கட்டமாகத்தான் தேர்தல் நடைபெற்றது. பிறகு 57 அப்படித்தான், 62 அப்படித்தான். 67 வரை நீடித்த இந்த நிலை 71 மாறிற்று. அதற்கு முன்பே சில சட்டமன்றங்கள் கலைக்கப்பட்டன. அந்த நேரத்தில் சட்டமன்றங்களுக்கு மட்டும் தேர்தல் நடந்தது. 67 நடைபெற்ற தேர்தல் 72 தான் நடந்திருக்க வேண்டும். ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு 71 தேர்தலை நடத்தினார். இன்னொரு செலவு வேண்டாம் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களும் சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு 71 தேர்தல் நடைபெற்றது. அதற்கு பிறகு, அதுவும் குறிப்பாக கடந்த 30 ஆண்டுகளில் தேர்தல் நடைபெறாத ஆண்டுகளே இல்லை என்று சொல்லலாம். ஏதேனும் ஒரு மாநிலத்தில் அல்லது இடைத்தேர்தலாக அல்லது நாடாளுமன்றத்துக்கு அல்லது சட்டமன்றங்களுக்கு இப்படி தேர்தல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதனால் ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது என்பதை நாம் மறுக்கவில்லை. நேற்றைக்கு பேசியிருக்கிற ஒன்றிய அரசின் வேளாண் துறை அமைச்சர் சவுகான் சொல்லுகிறார், இந்த நாட்டில் வேறு வேலைகள் நடக்கிறதோ இல்லையோ தேர்தல் மட்டும் தொடர்ந்து நடக்கிறது. வேறு வேலைகள் நடக்கிறதோ இல்லையோ என்கிற சந்தேகம் இப்போது அவர்களுக்கே வந்துவிட்டது, நமக்கு புரிகிறது. தேர்தல் மட்டும் தொடர்ந்து நடக்கிறது. இப்படி தேர்தல் தொடர்ந்து நடப்பது எங்களுக்கு பிடிக்கவில்லை என்கிறார். சரியாக சொன்னால் அவர்களுக்கு தேர்தல் நடப்பதே பிடிக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஒரு படத்தில் காதல் கசக்குதையா என்கிற மாதிரி இவர்களுக்கு தேர்தல் கசக்குதையா என்பதுதான். தேர்தலே இல்லாமல் ஒரு சர்வாதிகார ஆட்சியை உருவாக்கிவிட வேண்டும் என்பதுதான் இதற்குள் இருக்கிற ஓர் உள்நோக்கம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து நாம் வரலாம். இப்போது அடிக்கடி தேர்தல், அதுவும் சட்டமன்றத்துக்கு தனியாக நாடாளுமன்றத்துக்கு தனியாக நடக்கிற போது பொருள் இழப்பு ஏற்படுகிறது என்பது அவர்களின் முதல் வாதம்.
இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் சட்டமன்றங்கள் நாடாளுமன்றத்திற்கு மட்டுமா, அல்லது சட்டமன்றங்கள் நாடாளுமன்றம் உள்ளாட்சி தேர்தல்களையும் சேர்த்தா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, உள்ளாட்சி தேர்தலை விட்டுவிடலாம். சட்டமன்றங்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இப்படி வேறு நாடுகளில் நடக்கிறதா? நடக்கிறது. பாகிஸ்தானில் அப்படித்தான் நடக்கிறது. நேபாளத்தில் 2015 முதல் அப்படி நடக்கிறது. ஐரோப்பாவில் ஸ்வீடனிலும் பெல்ஜியத்திலும் நடக்கிறது. ஆனால் இவைகளையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்தியாவை நாம் கணக்கிட்டு விட முடியாது. நேபாளம் என்பதும் ஸ்வீடன் போன்ற நாடுகளும் சின்னஞ்சிறிய நாடுகள். இந்தியா என்பது மிகப்பெரிய நாடு, பல்வேறு தேசிய இனங்களை, பல்வேறு பண்பாடுகளை கொண்ட நாடு. எனவே இந்த நாட்டில் அப்படி நடத்திவிட முடியுமா என்று நம்மிடத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, நடத்தி முடித்து விட்டாலும் அதற்கு பின்னால் எழுகிற இந்த ஐயங்களுக்கு ஒன்றிய அரசு விடை சொல்லவே இல்லை. எதிர்க்கட்சிகள் மிக கடுமையாக எதிர்க்கின்றன. எப்போதும் அதை பற்றி மோடி அரசு கவலைப்படாது, இப்போதும் கவலைப்படவில்லை. என்ன கேள்விகள் எழுப்பப்படுகின்றன என்பதை நாம் விரிவாக மக்கள் மன்றத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. நாடாளுமன்றம், சட்டமன்றங்களுக்கான தேர்தல்கள் 29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன. அனைத்துக்கும் சேர்த்து ஒரே நேரத்திலும் அதே நேரத்தில் நாடாளுமன்றத்துக்கும் தேர்தல் நடைபெறுகிறது என்று சொன்னால், இந்த 29 மாநிலங்களில் எங்கேனும் யாருக்கும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலை ஏற்படுமானால் அப்போது அந்த சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு அந்த மாநில மக்கள் தங்களுக்கான அரசை ஏற்படுத்தி கொள்வதற்கு இன்னொரு 5 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். இது என்ன ஜனநாயகம்? ஒரு மாநிலத்திற்கு அரசே இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து சேரும். குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது யாருடைய ஆட்சி? ஒன்றிய அரசினுடைய ஆட்சி. இப்போது பிஜேபி ஒரு கணக்கு போடுகிறது. இந்தியாவில் பல மாநிலங்களில் மதத்தின் பெயரால் மூட நம்பிக்கைகளை சொல்லி, கடவுள் நம்பிக்கையை சொல்லி அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆனால் குறிப்பாக சில மாநிலங்களில், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் அவர்களால் அந்த வித்தையை பலிக்க வைக்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் திராவிடம் என்கிற கருத்தியலும், கேரளத்தில் மார்க்சியம் என்கிற கருத்தியலும் அவர்கள் உள்ளே வருவதற்கு தடையாக இருக்கிறது. என்னென்னவோ செய்து பார்க்கிறார்கள். திராவிட இயக்க எதிர்ப்பு என்பதை மட்டுமே கொண்டவர்களை உருவாக்கி வேறு கொள்கை இல்லாமல் திராவிட இயக்கத்தை தாக்குவதை தமிழ்நாட்டில் வேலையாக வைத்திருக்கிறார்கள். அவர்களாலும் வெல்ல முடியவில்லை. யாராலும் வெல்ல முடியவில்லை. தமிழ்நாடும் கேரளமும் கோட்டைகளாக இருக்கின்றன என்றால் என்ன செய்யலாம்? இப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஒன்றை ஏற்படுத்திவிட்டு இந்த ஆட்சிகளை கலைக்க முயற்சிக்கலாம். அது அவர்களுக்கு கைவந்த கலை. இந்த தேர்தல்களால் செலவுகள் கூடுதலாக ஆகின்றன என்று கவலைப்படுகிற ஒன்றிய அரசும் பாஜகவை சார்ந்த பெரியவர்களும் இன்னொன்றையும் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவதற்கும் நிறைய செலவாகிறது. அந்த பொருளாதார இழப்பை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. எனவே எப்படியாவது ஒன்று, யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலை வந்தாலும் சரி, பெரும்பான்மையோடு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதனை கலைத்து விட்டால் அதற்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு தேர்தல் நடக்காது. குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடக்கும். எனவே இவர்களினுடைய அடிப்படையான நோக்கம் ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதே தேவையற்ற ஒரு திணிப்பு தான். நீங்கள் மற்ற நாடுகளைப் போல இந்தியா முழுவதும் ஒரே தேசிய இனத்தை கொண்ட நாடு அல்ல. நாம் எண்ணி பார்க்கலாம். நம்மை விட சீனம் பரப்பளவிலும் பெரியது, மக்கள் தொகையிலும் சற்று கூடுதலானது. ஆனால் அங்கே 96 விழுக்காடு மக்கள் ஹான்ஸ் என்கிற ஒரு தேசிய இனத்தை சார்ந்தவர்கள். தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ அப்படி இல்லை. இந்தியா முழுவதும் எத்தனையோ விதமான தேசிய இனங்கள், எத்தனையோ மொழிகள், எத்தனையோ பண்பாடுகள் இருக்கின்றன. இவை அனைத்தையும் ஒரே கயிற்றால் கட்டி போடுவது என்பதே ஒரு விதமான அரசியல் ஒடுக்குமுறை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி கட்டி போட அவர்களால் முடியுமா என்று இன்னொரு கேள்வி இருக்கிறது. அவர்களுக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை. சென்ற நாடாளுமன்றத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு தனியாக 303 உறுப்பினர்கள் இருந்தார்கள். இப்போது 240 உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். அது பாதி இடத்திற்கும் குறைவானது என்பதை நாம் அறிவோம். தனி பெரும்பான்மை என்பதற்கே 272 இடங்கள் வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு 240 தான் இருக்கிறது. இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டுமானால், இது எப்படிப்பட்ட சட்ட திருத்தம்? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே மட்டுமல்ல, மக்கள் பிரதிநிதிகள் சட்டம், பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 151வது பிரிவையும் திருத்த வேண்டும்.
இவை திருத்தப்பட வேண்டுமென்றால் நாடாளுமன்றத்தில் 2 பங்கு பெரும்பான்மை வேண்டும். மாநிலங்களவையில் அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது. ஆனால் மக்களவையில் அந்த பெரும்பான்மை இன்றைக்கு இந்த நாடாளுமன்றத்தில் இல்லவே இல்லை. 240 பேர் தான். 16 பேர் தெலுங்கு தேசம் கட்சி, சந்திரபாபு நாயுடு கட்சியை சார்ந்தவர்கள். ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம், அதாவது நிதிஷ்குமார் பீகார் தலைமையில் வருகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 12. இந்த 16, 12 இரண்டையும் கூட்டினாலும் 28, 240, 268. அப்போதும் 272. அந்த தனிப்பெரும்பான்மை கூட வரவில்லை. பிறகு உதிரிகளாக இருக்கிற 7 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி, அதாவது சிவசேனா, உடைந்து போன சிவசேனா, இப்படி துண்டு சில்லறை கட்சிகளை எல்லாம் சேர்த்தால் கூட அவர்களுக்கு 286 இடங்கள் தான் இன்றைக்கு மக்களவையிலே வருகிறது. 286 இடங்களை வைத்துக்கொண்டு எந்த அரசியல் சட்ட திருத்தத்தையும் செய்ய முடியாது. 2 பங்கு என்றால் மொத்தம் இருக்கிற 524இல் 350 இடங்கள், 349, 350 இடங்கள் வேண்டும். 350 இடங்களுக்கு அவர்கள் இன்னமும் 64 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாங்க வேண்டும். அந்த பக்கம் ஈர்க்க வேண்டும் என்று சொல்லாமல் வாங்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணம், அவர்களுக்கு எது பழக்கமானதோ அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக. அப்படி ஏதேனும் திட்டம் வைத்திருக்கிறார்களா? அதற்கு எந்த கட்சியாவது உறுப்பினர்கள் விலை போய்விடக்கூடுமா என்கிற சந்தேகங்கள் எல்லாம் இருக்கின்றன. எப்படி இருந்தாலும் இன்றைக்கு நாட்டில் 1000 சிக்கல்கள் இருக்கின்றன. தீர்க்கப்பட வேண்டிய செய்திகள் எவ்வளவோ இருக்கின்றன. மணிப்பூர் இப்போதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பலரும் கேட்டார்கள், வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் வருகிற மோடி அவர்கள் ஏன் இந்தியாவுக்குள் இருக்கிற மணிப்பூருக்கு போகவில்லை என்று. இந்தியாவுக்குள் இருப்பதால் தான் போகவில்லை. அது மிக எளிமையான விடை, வேறு ஒரு காரணமும் இல்லை. அதுதான் அதற்கான காரணம். எனவே இந்தியாவில் தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்கள் 1000 இருக்கின்றன. அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இப்போது நாட்டில் இதனால் தான் எல்லா மாற்றங்களும் வந்துவிடப் போகின்றன என்பதைப் போல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மிகப்பெரிய, இன்னமும் அந்த சொல்லை கவனமாகத்தான் சொல்லுகிறேன், இந்தியா போன்ற பெரிய நாடுகளில் அது ஒரு சிறுபிள்ளை விளையாட்டு என்று தான் சொல்ல வேண்டும். முடியவே முடியாது. நீங்கள் ஒரு மாநில தேர்தலை கூட ஒரே நாளில் ஒரே கட்டத்தில் நடத்த முடியவில்லை. பல கட்டங்களாகத்தான் நடத்த வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்தியா முழுமைக்கும் சட்டமன்றங்கள், நாடாளுமன்றம், உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாவற்றையும் ஒரே கட்டத்திலே நடத்திவிட வேண்டும் என்பது அது ஒரு விதமான கற்பனையான ஒரு ஆசை. அதை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் என்ன விலை வேண்டுமானாலும் கொடுப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். இதனுடைய அடிப்படையான செய்தி என்ன? ஜனநாயகத்தை ஒழித்துவிட வேண்டும் என்பதுதான். தேர்தல் என்பது ஜனநாயகம். அந்த தேர்தலையே பல்வேறு விதமாக மாற்றி நடத்துகிற போது, தேர்தல்களை இயல்பாக நடக்க விடாமல் செய்கிற போது தேர்தல்கள் அவற்றினுடைய தன்மையை இழந்து விடுகின்றன. இந்தியாவிலிருந்து மக்களாட்சியை விரட்டிவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி என்கிற பெயரில் சர்வாதிகார ஆட்சியை, ஒரு இராணுவ ஆட்சியை கொண்டு வருவதுதான் பிஜேபியின் நோக்கம் என்று புரிகிறது. எதிர்க்கட்சிகளும் மக்களும் விழித்திருந்து இதனை எதிர்த்து போராட வேண்டிய காலகட்டம் இது. நன்றி, வணக்கம்.